2026ல உங்களை நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன் வச்சிருப்பீங்க, ரைட்? ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. 2025லயும் இதே மாதிரி தான் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. பட் வாட் இஃப் அந்த ரெசல்யூஷன் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ யாரா இருந்திருப்பீங்க அப்படிங்கறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ப்ராபபிலி உங்களுடைய கரியர்லயோ அல்லது உங்களுடைய ஃபிட்னஸ்ல, மென்டல் ஹெல்த்ல நீங்க பெட்டரா இருந்திருப்பீங்க, ரைட்? நான் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம், நான் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது தான் ரிக்ரெட். 2026 அதே மாதிரி வேஸ்ட் பண்ணாம சரியா யூட்டிலைஸ் பண்ண பாருங்க. அண்ட் எவ்ரி சிங்கிள் டே இஸ் எ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நீங்க எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நியூ இயர் அப்படிங்கிறது வெறும் சைக்கலாஜிக்கல் நம்பர் மட்டும் தானே தவிர நத்திங் வில் சேஞ்ச் அன்டில் யூ சேஞ்ச், ரைட்? இந்த வருஷத்துல இருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த வருஷத்துல இருந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் தான். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, தட்ஸ் வை. அண்ட் ரிமெம்பர், டோன்ட் வேஸ்ட் திஸ் இயர். நம்மளோட லைஃப் அப்படிங்கிற ஒரு கிராஃப்ல ஒரு நாளுமே இம்பார்ட்டன்ட். எனிவேஸ், ஹாப்பி நியூ இயர். என்னடா 3ஆம் தேதி ஹாப்பி நியூ இயர் சொல்றானேன்னு யோசிக்காதீங்க. ஸ்டில் இட்ஸ் எ நியூ இயர், ரைட்?